गाइस இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஓரியோ கேக் தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புல்லட் மிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எங்க அண்ணன் ஒரு ஓரியோ பாக்கெட் பிரிக்கிறான். வா இப்போ ஃபர்ஸ்ட் இத ஒரு பீஸ் இதல போட்டுக்கலாம். ஆமா ஸ்பூன் எடுத்துனா ஹைஜீனிக்கா இத போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பிஸ்கெட்டையும் எடுத்துக்கலாம். ஓகே நம்ம இப்போ க்ரீம் பிஞ்சிச்சு गाइस இது போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இன்னொரு ஸ்பூன் பண்றோம். ஐயோ போட்டுட்டு இதெல்லாம் போடலாம். அடுத்த பாக்கெட் பிடிக்கலாம் गाइस. இப்போ நம்ம போட்டு அழகா பண்றோம் ஹைஜீனிக்கா. இப்போ நம்ம அடுத்த பிஸ்கெட் எடுத்துப்போம். போட்டு அடுத்தது க்ரீம் எடுக்கிறது गाइस டாஸ்க். அதுதான் பிரிச்சாச்சு गाइस. எங்க அண்ணன் மட்டும் அப்படியே போட்டா உடைஞ்சிரும். இப்போ உடைச்சு கிரைண்டர் உடைஞ்சிரும். வாயில என்ன மேடம் போட்டுருக்கீங்க? நல்லா டேஸ்டா இருக்கு गाइस. அதான் गाइस அப்படியே இந்த ஓரியோவை உடைச்சு பண்ணோம். எல்லாம் மிக்ஸில் போயிடும். உடைச்சிட்டா அடுத்தது நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிடுவோம். போனோம் இது போதும். ஓகே இந்த மாதிரி லைட்டாக போடுறது. நெக்ஸ்ட் நம்ம மிக்ஸியில் போட போகிறோம். அதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் ஆயிடுச்சு. நல்லா பவுடர் அளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பவுடரை நெக்ஸ்ட் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். गाइस இப்போ நம்ம 2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறோம். ஓரியோ நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் போட்டோம்ல அதை நம்ம திருப்பியும் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஓகே गाइस நம்ம இப்போ அந்த மிக்ஸியில் ஓரியோ பிஸ்கெட்டையும் சுகரையும் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். கொஞ்சம் பொறன்னு அரைச்சாலே போதும். ஏன்னா பால் ஊற்றுறோம். பால் ஊற்றினா அது நல்லா கன்சிஸ்டன்சியாக பேட்டர் ஆகிடும். ஸோ இப்போ பால் ஊற்றி நம்ம நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கன்சிஸ்டன்சி இதுவாகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுறோம். அது கொஞ்சோண்டு ஊற்றி இன்னும் கொஞ்சம் போதும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிட்டே இருக்கணும். ஒரு பேட்டர் மாதிரி தோசை மாவுக்கும் கொஞ்சம் இதுவாக திக்கா அந்த மாதிரி போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்ற மாதிரி போதும். நிறைய பால் ஊற்றிடக்கூடாது. நாங்கள் சின்ன டம்ளர் வச்சுருக்கிறதுனால கரெக்டாக இருக்கும் பால். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது ஒன்றா செட் பண்ணணும். நல்லா மிக்சிங் இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரணும். தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். தோசை மாவுக்கும் கொஞ்சம் டிக்கு பால் ஊற்றிட்டு ஒரு வாட்டி லைட்டாக. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வரணும். கீழே விட்டால் ஸ்லோவாக வரணும். இடையில அந்த பாலை நைஸாக இந்த மதுமிதான்ற பொண்ணை பிடிச்சிட்டு அந்த இது கொஞ்சம் கூட ட்ரையாக இருக்கக்கூடாது. அந்த கொக்கோ அந்த ஓரியோ பவுடர்ஸ் கொஞ்சம் கூட பவுடர் மாதிரி இருக்கக்கூடாது गाइस. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், கொஞ்சம் கீ ஆட் பண்ணணும். கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணணும்.
பிகாஸ் அந்த மாய்ஸ்சர் அப்படியே வச்சுருக்கோம். கொஞ்சோண்டு தான் ஆட் பண்ணோம். ஓகே, கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த பட்டருக்கு பதிலாக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து கப்லையும் கீ ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணுங்க. பிகாஸ் அது வந்து ஆல்டர்னேட் ஆஃப் பட்டர். பட்டர் வந்து கீ வந்து நீங்கள் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? கப் கேக்கா? ஆமாம். யா, கப் ப்ரௌனி. ப்ரௌனி மாதிரி வருமா? கப் ஓரியோ. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நெய் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாம். இப்போ வந்து உள்ளே வந்து நாங்கள் எல்லா ப்ரௌனியும் கொட்ட போகிறோம். கொஞ்சமாக போடணும். நீங்கள் நடுவில் டயரி மில்க் வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கோங்க. அது லாவா கேக்கா மாதிரி வந்துடும். நல்லா கீழே வச்சு நல்லா தட்டணும். நல்லா பேட்டர் நல்லா தட்டி. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எனக்கு வரலன்றதுனால அம்மா பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி அழகாக போடணும். இந்த மாதிரி அழகாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். நம்ம ஒரு 3 கப்ஸ் வந்து போடுறோம். ஸோ வந்து அழகாக வரும். இப்போ போட்டோம். மாவு கம்மியாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போடுவோம். நம்ம ஆல்ரெடி வந்து குக்கரை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா டேப் பண்ணி உங்களுக்கு தேவையான டாப்பிங்ஸு ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் போட்டு கேஷ்யூ இல்லை அந்த க்ரீம் வேணா போட்டுக்கலாம். அதெல்லாம் பண்ணிட்டா இப்போ ரொம்ப வளர்க்க முடியல, சூடாக இருக்குது. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணோம். பார்த்தீங்கன்னா உள்ளே ஆல்ரெடி ஒரு கிண்ணம் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரீஹீட் பண்ணது வந்து இப்போதைக்கு ஒரு இது வச்சுருக்கோம். அது மேலே வச்சிட்டோம்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆமாம் 20 மினிட்ஸ் நல்லா வேக விடணும். நன்னாரி சர்பத் குடிக்க போகிறோம். ரொம்ப வெயிலாக நாங்கள் ஒரு நன்னாரி சர்பத் குடிக்க போகிறோம் கைஸ். ஏன்னா வந்து ரொம்ப வெயிலாக இருக்கு. இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க மேடம்? லெமனு, வாட்டர், நன்னாரி சர்பத், ஐஸ் கியூப். சூப்பர். கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கணும்னா ஐஸ் கியூப் மட்டும் போட்டால் போதும். காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேக் வீடியோ போட்டோம்ல, அது வந்து இப்போ புஃப்னு அழகாக வந்திருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வாட்டியும் எடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப புஃப்னு வெடிச்சிருக்கு. இதுவும் வெடிச்சிருக்கு, இதுவும் வெடிச்சிருக்கு, எல்லாமே வெடிச்சிருக்கு காய்ஸ். இது நான் பண்ண டாப்பர் காய்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை ஒன்றா செட் பண்ணி அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ். இஃப் யூ ஆல் அந்த டவல் நம்ம உள்ள இருக்க காய்ஸ் இப்போ வந்து உள்ள இருக்க கேக் தான் எடுக்க போறோம். வாவ், சூப்பரா வந்திருக்கு காய்ஸ். இப்போ டெக்ஸ்சர் பார்ப்போமா? டெக்ஸ்சர் காட்டுங்க.